மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நெட் திறந்தாலே இவருடைய முகம் தான் எல்மென்சோ. இந்த எல்மென்சோவை பொறுத்த வரைக்கும் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் லார்டு. இவர் எவ்வளவு முக்கியமானது, எதனால எல்லா செய்தி நிறுவனங்களும் போடுறாங்க, இவருடைய பின்புலம் என்ன, நெட்வொர்க் என்ன, எதனால இது வெறும் மெக்சிகோ செய்தியா இல்லாம சர்வதேச செய்தியா எப்படி மாறுது, அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இது முதலாவது எதனால மிக முக்கியமான செய்தியாக மாறுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஒசாமா பின் லேடன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏறக்குறைய 250 கோடி அறிவிச்சாங்க. அவரோட தலைக்கு யாரு, அமெரிக்க கவர்மெண்ட். இவரோட தலைக்கு சுமார் 130 கோடி அறிவிச்சாங்க. அதாவது ஒசாமா பின் லேடனுக்கு அடுத்து 2வது 3வது இடத்துல வருவார். அப்போ எவ்வளோ ஆபத்தானவர் அப்படின்னு அமெரிக்கா கருதுச்சுன்னா, இவ்வளோ, அதாவது ஒரு தீவிரவாதிக்கு நிகராக ஒரு காட்டல் நடத்தக்கூடிய, அதாவது ஒரு ட்ரக்கு கும்பலை நடத்தக்கூடிய ஒரு நபரை, ஒரு தலைவரை 130 கோடி அவரை காட்டி கொடுத்தா அப்படின்னு அறிவிப்பாங்க. ஏன்னா அவருடைய பலம் அவ்வளோ பெருசு. 130 கோடி அறிவிக்கப்பட்ட இந்த தலைக்கு இவர் உருவாக்குனார் இல்லையா, இவர் உருவாக்குன அந்த ட்ரக் கும்பல் இருக்கு இல்லையா, இந்த CJNG காட்டல் இருக்கு இல்லையா, இந்த காட்டலை பொறுத்த வரைக்கும் இதோட மதிப்பு சுமார் 1,50,000 கோடி. இவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னா அப்போ சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு இவர் முக்கியத்துவமானவர், இந்த இடத்துல தான் அவர் முக்கியத்துவம் பெறாரு. இரண்டாவது கேள்வி என்ன வருது அப்படின்னா, எப்படி ஒரு நாட்டை அவன் கட்டுப்படுத்துறான்னு அடுத்த கேள்வி வருது. எனக்கு தெரிஞ்சு மெக்சிகோ, கொலம்பியன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாலாமே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் ஆரம்பிச்சு எல்லா பேருமே யாரால் கட்டுப்படுத்தப்படுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கார்டல்ஸ் தான். முக்கியமாக இந்த ட்ரக் லார்ட்ஸ் இருக்காங்களே, இந்த போதை கடத்தில் ஒரு பெரும் நிறுவனம் மாதிரி செய்கிறாங்களே, இவங்க கட்டுப்பாடில் இருப்பாங்க. இப்போ மெக்சிகோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கிறதே சுமார் 25,000 to 30,000 பேர் தான். ஆனால் இவங்க அவங்கள விட அதிகப்படியான வெப்பன், அதிகப்படியான ஆயுதங்களோட, மாடர்ன் ஆயுதங்களோட சுமார் 40,000 பேர் இருப்பாங்க. எனக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குதோ அதே ஃபோர்ஸ் இவங்கள்ட்ட இருப்பாங்க. என்ன பெரிய லெவலில் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர ஆயுதம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது மேன் பவர்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இவங்க அதிகமாகவே இருப்பாங்க. அப்போ 1,20,000 கோடி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பெரிய வருமானம் இருக்குது, அதோட சேர்த்து தனக்கான நெட்வொர்க்கில் ஒரு 1,00,000 பேர் வேலை பார்க்குறான். அதில் முழுமையாக ஆயுதம் ஏந்திய நிலைமையில் சுமார் 40,000 பேர் நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக மெக்சிகோவை கட்டுப்படுத்த முடியும். இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இப்படி உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதனால சர்வதேச அளவில் குளோபல் மார்க்கெட் இருக்குல்ல, அதன் மீது ஒரு தாக்கம் இருக்கும். ஆனால் IMF பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, மற்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை விட அதிகமாக தான் இருக்குன்றாங்க. இந்த நிலைமையில் இப்படியான மார்க்கெட் வளர்ச்சியோடு சேர்த்து நமக்கு போதுமான வளர்ச்சி தேவைன்னா நாம் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்வு செய்யணும். இந்த நிலைமையில் வருடத்திற்கு சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜீரோ, ஏறக்குறைய டாக்ஸே கிடையாது. அதில் கூடுதலாக உங்களுடைய முதலீடுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு தருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சரியான முதலீடு. அந்த விதமாக ICICI Prudential லைஃப் ஒரு NFO அறிவிக்கிறாங்க. அது ICICI Prudential டிவிடெண்ட் லீடர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதோட கடைசி தேதி February 28. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதோட சேர்த்து உங்கள் தாய்மொழிகளிலே நீங்கள் இதிலான விவரங்கள் டவுட் ஃபுல்லாமே கேட்டுக்க முடியும். ஒரு ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்னா அதில் நீங்கள் ரைஸ் பண்ணவும் முடியும். இதோட NAV 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முதல் 50 நிறுவனங்கள் எது அதிகப்படியான டிவிடெண்ட் கொடுக்குதோ அந்த நிறுவனங்களை தேர்வு செஞ்சு முதலீடு பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமான 500 நிறுவனங்கள் இருந்து. இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருடங்கள் 31.4%, கடந்த 7 வருடங்களில் சுமார் 23.4% CAGR ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இது எப்படி பார்த்தாலும் பேங்க் கொடுக்கக்கூடிய 5லேருந்து 6% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா, அதை விட இது பெஸ்ட் முதலீடு. அதோட சேர்த்து நீங்கள் மாதம் கட்டக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்லேருந்து சுமார் 120 மடங்குக்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் இருக்குது. கூடுதலாக NRI பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 ரூபாய் செலுத்துகிற மூலம் சுமார் 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இதுக்கு லாக்இன் பீரியட்னு ஒன்று இருக்குது, 5 வருஷம் இருக்குது. எனவே அதை பொறுத்து உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அதுக்கேற்றால பிளான் பண்ணிக்கும். இந்த NFOடைய கடைசி தேதி February 28. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோடு இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்படி 1,50,000 கோடி எப்படி வருமானம் வருது இவங்களுக்கு அப்படின்னா, இங்கே கிடைக்கக்கூடிய, அதாவது மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் கடத்தக்கூடிய இந்த மெத் ஆகட்டும், இல்லாட்டி ஹெராயின் ஆகட்டும், இல்லாட்டி கொக்கைன் ஆகட்டும், இந்த மாதிரி போதைகள் இருக்குல்ல, இது மெக்சிகோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப்பு தான். மெயினாக இருக்குது கொலம்பியா, பெரு போன்ற நாடுகள் தான் வச்சுக்கோங்க. இந்த நாடுகளில் தான் ஹை குவாலிட்டியில் கிடைக்கும். இதுக்கு டிமாண்ட் அதிகம். இந்த டிமாண்டை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இவங்களுடைய ப்ராடக்ட் இந்தியாவிலையும் சதன் ஏசியாவிலையும் பெரிய லெவலில் கிடைக்குது. இவங்களுக்கு போதுமான நெட்வொர்க் வெறும் மெக்சிகோவில் மட்டும் இருக்கிறது கிடையாது. இது ஏன் சர்வதேச செய்தியாக மாறுதுன்னா, இங்கே சென்னைக்குள்ள ஃபிலிம் ஸ்டார்ஸில் அவங்க கொண்டாடுற இடத்துல கூட இவங்களுடைய அந்த கொக்கைன் இருக்கு இல்லையா, அது கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சர்வதேச அளவில் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது. இது உங்கள் கணக்குக்கே நான் சொல்கிறேன், ஒரு 1 கிலோ நீங்கள் ஒரு 80,000 1 லட்சம் கொடுத்து நீங்கள் அவங்க மார்க்கெட்லேருந்து வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் பண்ணுற இடத்துலேருந்து வாங்குறீங்கன்னா
இது சந்தைக்குள்ள உங்களால் சுமார் 10லேருந்து 15 லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கு விற்பனை கொண்டு வர முடியும் ஒரு கிலோ. எனவே தான் இதுக்கு டிமாண்ட் வந்து சர்வதேச அளவில் ஹெவியாக உண்டு. அப்போ என்ன தோணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் வெவ்வேறு நாடுகளை செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த டிஎம்கே ஜாஃபர் சாதிக் வந்தார் இல்லையா, மாட்டினார் இல்லையா, அவர்லாம் செய்ய முயற்சி பண்ணார். அவர் ஒரு 2000 கோடி 3000 கோடி அளவுக்கான நெட்வொர்க் உருவாக்குனார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த கொக்கைன்ல இருக்கு இல்லையா, இது சம்மந்தப்பட்ட கோக்கஸ் செடி இருக்கு இல்லையா, இந்த செடி, இந்த மாதிரி செடி எல்லாமே வேறு எந்த நாடுகளையும் விளையிறதுக்கு இல்லாட்டி அது போதுமான அளவுக்கு பயிரிடுறதுக்கு ஏற்ற செடிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது மோனோ தான். அது முழுக்க முழுக்க பெரு, அப்புறம் இந்த கொலம்பியா, இந்த நாடுகளில், லத்தீன் அமெரிக்கா எல்லா நாடுகளும் வராது. பெரு அண்ட் கொலம்பியா இந்த நாடுகளில் தான் அதிகமாக இருக்கும். மெக்சிகோவில் வந்து எப்படி நகருது அப்படின்னா, மெக்சிகோ டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்குது. அங்கே பெரிய லெவலில் விளை வைக்க முடியாது. ஆனால் கொலம்பியாவுடைய அந்த காடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் இது தரமாக விளையுது. இதுலேருந்து கிடைக்கிற அந்த கொக்கைன் தான் சர்வதேச அளவில் புகழ்பெற்று இருக்கிறதுனால அந்த கள்ள மார்க்கெட்டில் இவங்களுடைய மார்க்கெட்டுக்கு இவ்வளோ அளவுக்கு காசு பெரிய அளவில் ஃப்ளோ ஆகுது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 1,50,000 கோடி இருக்குது. இந்த 1,50,000 கோடி கேட்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, 1,50,000 கோடி பாக்கெட்டில் வச்சுக்கிறதோ இல்லை வீட்டில் வச்சுக்கிறதோ கிடையாது. இந்த இடத்துல தான் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லணும், இதில் முக்கியமான குற்றவாளியே அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகள் இல்லாட்டி அமெரிக்காவுடைய பேங்கர்ஸ் தான். அது என்ன அப்படின்னா, இப்படி மெக்சிகோவோ கொலம்பியாவோ வெறும் இங்கே ட்ரக் லார்ட் மட்டும் பார்க்குறீங்க. இவங்க வருமானம் வருதில் 1,50,000 கோடி நெருக்கி. இதெல்லாம் திரும்ப எங்கே மேக்ஸிமம் போகும்னா, திரும்ப அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிடும். அதாவது இவங்க சம்பாரிச்சாலும் நேரடியாக முதலீடு பண்ண முடியாது. ஆனால் இவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கே மட்டும் கிடையாது. இது இந்த லத்தீன் அமெரிக்கா மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கா ஆரம்பித்து எங்கெங்கே, அதாவது டைமண்ட் கடத்துற இடத்துல ஆரம்பித்து கொக்கைன் வரைக்கும் எவன் என்ன கடத்தலாம் சரி, அவன் வரதில் வருமானம் அதை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி கம்பெனிக்குள்ளேயோ கொண்டு போகிறதுக்கு சர்வதேச அளவில் நெட்வொர்க் ஒன்று இயங்குதுன்னா அது அமெரிக்காவிலேருந்து பெரிய அளவு இயங்குது. அப்படி பார்க்கும்போது இவருடைய பணங்கள் இருக்குல்ல, என்ன இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, செல் கம்பெனிகளாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப சுத்தமாக நேர்மையான பேங்கர்ஸ் இருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுகள் மூலமும் அதுக்கப்புறம் தனியார் நிறுவனங்கள் மூலமும் இப்படி வெவ்வேறு தளங்கள்லேருந்து அப்படியே நகர்ந்து திரும்ப அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, பெரும்பாலான நாடுகளில். ஆனால் அமெரிக்கா முக்கியம். எனவே இந்த முதலீடுகளை கொண்டு போகிறாங்க இல்லையா, எப்படி இவங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமை உருவாகுது நான் சொல்கிறேன். முதலாவது பிரச்சனையே இவங்க சம்பாரிச்ச காசு இருக்கு இல்லையா, அந்த காசே தான் இவங்களுக்கு பெரிய ஆபத்தாகவும் மாறுது. இவங்க சம்பாரித்து ஒரு 10 வருஷம் இருப்பாங்க இப்படியான லார்டு எல்லாருமே. இவங்க எல்லாமே பெரிய அளவில் வாழ்ந்து நான் பார்த்ததே கிடையாது. அது பாபுல எஸ்கோஃபில் ஆரம்பித்து எல்லா பேருமே வச்சுக்கோவேன் சுமார் ஒரு 10 வருஷம் உச்சத்தில் இருப்பாங்க. அதோட காலி. இவரே பார்த்தீங்கன்னா 2015 இப்போ வரைக்கும் ஏற்கனவே 10 வருஷம் உச்சத்தில் இருந்தார். இவரிருந்து தேவையான மணியை ஃபுல்லாக வாங்கிடுவானுங்க. வாங்கினதுக்கப்புறம் அது எல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுதில்ல. அப்போ இவரை போட்டு தள்ளிட்டா இந்த மணி போச்சு இல்லையா, காசு, இவங்க எல்லா பேத்துக்கும் லாபம் முடிஞ்சிருச்சா. உண்மையிலே சொன்னால் இவ்வளோ பெரிய காசு புழங்குறதுனால தான் இவங்க உயிருக்கே பெரும் ஆபத்தாக மாறுது. அந்த ட்ரக்குனால இவங்களுக்கு ஆபத்து உருவாகலை. அங்கே உருவாகிற காசு இருக்கு இல்லையா, அது கண்ணா பின்னான்னு உள்ளே போகுது இல்லையா, அதை திரும்ப எடுத்து கொண்டு போகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய ஒயிட் காலர் இருக்காங்கல்ல, இவங்க தான் 100% ப்ராஃபிட்டுக்கு ஏறக்குறைய எல்லா அரசியலும் பண்ணுறது. இதோட சேர்த்து வெறும் நிறுவனங்கள் மட்டும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மேயர், ஒவ்வொரு சிட்டியில் இருக்கக்கூடிய மேயர் ஆகட்டும், பொலிட்டிக்கல் கேண்டிடேட் ஆகட்டும், இல்லாட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகட்டும், இவங்க எல்லா பேரும் இயங்குறது இவங்க காசில் தான். 1,00,000 கோடினா சும்மாவா? அவரோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அவரே சொல்லுவார், ஏன்டா என் காசில் வாங்கி நீங்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு என்னையவே காட்டி கொடுக்க முயற்சி பண்ணுறீங்களான்னு. இது காட்டி கொடுக்குற வேலை தான் எல்லா பக்கம். ஏன்னா இவர் காசை வாங்கி தான் அங்கே எல்லாமே நடக்குது. இன்னும் சொல்ல போனால் மெக்சிகோ போன்ற நாடுகளுடைய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இயங்குறது இவங்க காசில் தான். அப்படின்ற போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்குதுன்னா, ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கு, அதை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அது அங்கேருந்து எல்லைகளை தாண்டுறோம் இல்லையா, அந்த எல்லைகளை தாண்டுறதுக்கு இந்த அளவில் முழுமையாக பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, காசு தராருல அந்த சப்போர்ட்டும் கிடைக்குது. அதில் தான் இவங்க உலகம் முழுவதும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கே உருவாக்குறாங்க. அந்த நெட்வொர்க்கை உருவாக்கி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சதன் ஏசியாலாம் வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஒரு பெரிய சரக்கு கப்பலை அனுப்புறது, அந்த கப்பல்லேருந்து சின்ன சின்ன கப்பல்கள் மூலமாக, அதுலேருந்து மீன்பிடி கப்பல்கள் மூலமாக இப்படி பிரித்து பிரித்து வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு போகிறது. எனவே இதெல்லாம் ஒரு செயின் மாதிரி ஃபுல்லாக நடக்குது. இதில் எல்லா பேருமே இவர் ஒரு ஆள் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே எல்லா நாடுகளிலும் நிறையாவே அரசியல்வாதிகள், மிக முக்கியமாக இந்த பேங்கர்ஸ் இருக்காங்களே, அந்த ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ், இந்த கும்பல் இவங்க தான் அதிகமாக. அதுலேயும் மிக முக்கியமாக அமெரிக்காவில் தான் அதிகமாக. என்னமோ ட்ரக் லார்டை ஒழிச்சு அமெரிக்கா தன்னை சுத்தமாக காமிக்கிறாங்க. நம்மளுடைய காசு எல்லாமே எங்கே போகுதுன்னு கவனிச்சிங்கன்னா, அந்த டைமண்ட் இது ஆப்பிரிக்க டைமண்டில் ஆரம்பித்து மெக்சிகோ கொலம்பியாவுடைய ட்ரக் லார்ட்ஸ் இருக்காங்களே இவங்களுடைய மணி வரைக்கும் எல்லாமே எங்கே போகுது நீங்கள் கவனிச்சு வச்சுக்கவேன், அது திரும்ப அதே மார்க்கெட்டுக்கு போகும். இந்த நபர்களை எப்படி உருவாகுறாங்க, இது பெரிய தேவையில்லாத கதை. என்ன கேட்டீங்கன்னா, பாபுலோ எஸ்கோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரை விட இவர் 50 மடங்கு பெரிய ஆள்.
இவர் ஒரு 1,50,000 கோடி வச்சிருந்தாருன்னா இவர் எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் கோடி வச்சிருப்பாரு. 1980கள் உச்சத்தில் இருந்தார். 1983ல 91 வரைக்கும் தான், 7 வருஷம் தான். உச்சத்துக்கு போயிட்டு ஒரே ஆளை முடிச்சு விட்டாங்க. இவருக்கும் அதே தான். இவர்கிட்ட காசை வாங்கி கொண்டு போனானுங்க. அவங்களாலேயே இவனுக்கு ஆபத்து உருவாச்சு. எல்லா பேரும் கழட்டி விட்டாங்க. கடைசியில் காலி. 7லேருந்து 8 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம் இவங்களுடைய உச்சத்துக்கு வரது. பதிவோட இறுதியாக இதனால தான் இவர் சர்வதேச செய்தியாக மாறுறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள்லாம் பார்ட்டி நடத்துகிறாங்களே, அதில் கிடைக்கக்கூடிய கொக்கைன் வரைக்கும் யாருடையது அப்படின்னா தலைவரோட தான் இருக்கும் மேக்சிமம். அதனால இவருக்கு சர்வதேச அளவில் எல்லா பக்கத்தும் செய்தி முக்கியத்துவம் கிடைக்குது. இன்னொன்று, மெக்சிகோ ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சுக்கு மறுநாளையே இவர் மாதிரி இன்னொருத்தர் உருவாயிடும். நேற்று பாபுலோ எஸ்கோபானா, இன்னைக்கு இவர், நாளைக்கு இன்னொருத்தன். அந்த நாடு எப்பவுமே திருந்தது கிடையாது. ஏன்னா இப்படி ஆளுகளை யார் உருவாக்குறாங்கன்னா அதே ஃபைனான்சியல் கும்பல் தான். அதே ஃபைனான்சியல் நெட்வொர்க்கில் அதை லாபம் பார்த்துருப்பாங்களே, ருசி பார்த்துருப்பாங்களே. இந்த ஆளே 5 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் கலிஃபோர்னியாவில். அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கூட்டத்தில் சேர்றாரு. அந்த கூட்டம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் இவருக்கு ஃபண்டு பண்ணி பெருசாக ஆக்குனதே அதை தடையில்லாமல் நடத்துங்க, அந்த செயினை தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லி காசு கொடுத்தவன் தான். ஏன்? அதனால ருசி கண்டவன். அந்த ருசி கண்டவன் எங்கே இருப்பான் நினைக்கிறீங்க? இவர் மெயின் குற்றவாளியை காமிச்சுறாங்க. ஆனால் அவன் எல்லாருமே நல்ல ஒயிட் காலர் போட்டு நீட்டாக வாழ்ந்து இருப்பான். எது அமெரிக்காக்குள்ள. எனவே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாபுலோ எஸ்கோபா ஆகட்டும், இவராகட்டும், நம்ம ஜாஃபர் சாதிக் ஆகட்டும், பொலிட்டீஷியனில் ஆரம்பித்து சினிமா நடிகர் வரைக்கும் நல்லா பார்ப்பானுங்க. நல்லா உபயோகம் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப் அதிகபட்சம் உச்சத்துக்கு போகிறது 10 வருஷத்தில். அதுக்கப்புறம் அவங்க ஒன்று கொல்லப்படுவானுங்க, இல்லாட்டி அவனை ஒட்டுமொத்த கதையை முடிக்கிறதுக்கு இவனால் பயனடைஞ்சாயில அவங்களே முயற்சி பண்ணுவானுங்க. இல்லை இவன்கிட்ட வந்த காசே இருக்குல்ல, அதுவே இவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும், குடும்பமே சொல்கிறேன், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழி. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக் அந்த மாதிரி முன்னேறி வந்தார். நல்ல தொழிலதிபர் வேற, அமீருக்கு ஃப்ரெண்டு வேற. ஆனால் இடையிலே பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கவேன், எனக்கு குட்டி பாபலோ மாறி இருப்பார். என்ன தடை உருவாயிருச்சு, இல்லை அதெல்லாம் உடச்சி பிரியாலாக இருப்பார். பதிவோட இறுதியாக இப்படியான கான்ஃப்ளிக்ட், உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டில் நம்ம எப்படியான முதலீடுகள் பண்ணணும்னு முதல் சொல்லியிருந்தோம். அந்த முதலீட்டு விவரங்களில் அந்த குறிப்பிட்ட என்எஃப்ஓடைய கடைசி தேதி பிப்ரவரி 28. அதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.